அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே, இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் உண்மையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கைவிடைய வெள்ளிக்காசுகள் தருவீர்களே? தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்யப் போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான். நபி, நீ வாழ்க. யூதாஸ், முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய். யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான். அவனை கட்டி இழுத்து வாருங்கள். விடுவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று விட்டு லாத்துவிடம் கொண்டு போக வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை. தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறார். தன்னையே கடவுளின்
மகன் என கூறிக்கொண்டு தேவதூதனமும் செய்கிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறார். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நேராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தாமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்படியில் எனக்கு பங்கில்லை. முதலாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதிமன்ற தீர்ப்பு. இது பலியோருக்கு வசதியாக வழங்கின தென்னங்கீற்று. சிபாரிசுக்கு ஆளில்லாததால் இயேசுவுக்கு இந்த சிலுவை தீர்ப்பு. மேல்முறையீட்டு கதவுகளே அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. நடைமுறையில் வறியவரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு கூட முடக்குவாதம் வந்துவிடுகிறது. பொய் சாட்சி சொல்ல வாடகை மனிதர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு விரையில் வெண்ணெய் தேடுகிற கண் துடைப்பு விசாரணைகள். விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பு எழுதுவது உலகில் வழக்கு. ஆனால் இயேசுவின் வழக்கில் மட்டுமே தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகே விசாரணைகள் கண்விழிக்கின்றன. அரசியல்வாதியின் தீர்ப்பு லட்சியவாதியின் முனைமுறிந்து போகும். ஜெபம். எம்மை மீட்க விண்ணகமிருந்து மன்னகம் இறங்கி வந்தவரே, நீ உண்மையை சொன்னதால், உள்ளதை சொன்னதால், நல்லதை செய்ததால், நல்லவராக வாழ்ந்ததால், எளியவர்களை அணைத்துக் கொண்டதால், தீயவர்களை அதட்டி வந்ததால் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டீர். தீமைக்கு துணை போகாமல் அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடவும், நல்லவர்களாக வாழவும், நல்லவர்களுக்கு துணை நிற்கவும் எங்களுக்கு தேவையான துணிவையும் ஆற்றலையும் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். நன்மையை தவிர வேறு எதுவும் நினைக்கிறாரா உனக்கு? உறுப்பிடமா? ஐயோ ஐயோ, ஆண்டவரே ஆண்டவரே, புனிதமான உமது உடம்பில் எத்தனை எத்தனை கசையடிகள். ஐயோ ஐயோ ஐயோ, உலகம் செய்து விட்டேனே. ரோகத்தின் சின்னமான நான் இனி எப்படி எப்படி உயிர் வாழ்வேன்? கூடாது, நான் உயிர் வாழவே கூடாது. என்னப்பா, நான் உனக்கு என் இடத்தை கட்டுகிறேன். வாயுதான், வா வா.
ஸ்டாண்டை விரிங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும். அதை தவிர ஸ்டாண்டு கீழே எல்லாம் விரிங்க. இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பேட்டரி இல்லையா? அதே என்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றவாளி சிலுவை சுமப்பதுண்டு. சார்ஜரை தான் எடுத்துக்கோங்க. சிலுவையை சுமப்பதினால் ஒருவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. லட்சிய போராளிகளுக்கு சிறைக்கூடம் கூட பள்ளிக்கூடம் தான். தியாகிகளை அடைகாத்ததால் தான் சிறைச்சாலைகளுக்கு சிறப்பு கிடைத்தது. இயேசு சுமந்ததால் தான் சிலுவைக்கே சிறப்பு வந்தது. சிலுவை இது இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த உறவுக்கோடு. இயேசுவின் சிலுவை உலகிற்கு மீட்பானது. இன்னைக்கு எத்தனை சிலுவைகள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், சுரண்டைகள், சாதிமத மோதல்கள், வறுமை, பட்டினிகள். உலகின் தோளில் உட்கார்ந்திருக்கிற இந்த சிலுவைகளை இறக்கி வைத்தன. சிலுவை சுமந்த இயேசுவே, நீர் காட்டிய வழியில் நாங்கள் நடக்க முற்படுகையில் எதிர்வரும் தடைகளையும் சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு ஒதுங்கி விடாமல் எங்கள் சுமைகளை நாங்கள் சுமக்கவும் பிறருக்கு நாங்கள் சுமையாக மாறாமல் இருக்கவும் வரம் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் வென்றிட விழுவது கூட வெற்றி முயற்சிதான். விழுவதால் தான் வீரனுக்கே விலாசம் கிடைக்கிறது. தாயகம் காக்க காயப்படுவதும் வீரன்தான். லட்சிய வீரன் இடர்படுகிற போது லட்சியம் எழுந்து நிற்கிறது. லட்சியம் இருந்துவிட்டால் வரலாறே வலுவிட்டுவிடும். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அழகையின் ஆசை வார்த்தைகள், அப்பம் உண்டவர்களின் அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளால் இயேசு தடுமாறியதே இல்லை. சலனங்களை சமாளித்து விட்டால் வானமே வசப்படும். ஜெபம்.
சிலுவையோடு தரையில் விழுந்த இயேசுவே, நாங்கள் எங்களின் பலவீனங்களை உணர்ந்து கொள்ளவும் அவைகளிலிருந்து வெளிவரவும் பிறரது பலவீனங்களை புரிந்து கொள்ளவும் பலங்களை பலப்படுத்தவும் பலவீனங்களை பலவீனப்படுத்தவும் எமக்கு துணை புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். என்ன கொடுமை மகள்! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் முன்முகம் கலையிழக்க அழகிய உன் மேனி முழுவதும் ரத்தம் வடிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்து? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதா மகனே? உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாதிக்கு நீ பலியாக வேண்டுமா? மகனே, நான்காம் ஸ்தலம். மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளங்கைகளில் உருளுகிற ஊறிக்கொண்டுதான். அன்னை மாற்றுக்குறையாத தங்கம். அவளுக்கு மாற்றாக உலகில் ஏதும் இல்லை. அவள் ஊட்டுகிற பாலில் வீரம் கரைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், பாசம் உறைந்திருக்கும். அன்னை மரியா இயேசுவிற்கு கிடைத்த அற்புத புதையல். தம் திட்டத்தை செயல்படுத்த இறைவனே தேடியெடுத்த மாணிக்கப்பட்டனமல்லவா? தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினார். உலகத்தை விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கிற கனவு வரிகளை வெளிகளில் எழுதி கல்வாரிக்கு மகனை அனுப்பி வைக்கிறார். இனி எல்லா தலைமுறையும் இவரை பேருடையான் என்றுதானே போற்று. அன்பு தாயே, தாய்மைக்கே தாயானவள், தூய்மையான அன்பே தாய்மையின் மேன்மை என்பதை வெளிப்படுத்தியவள், இறைவனின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ற முறையில் எம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும், பிள்ளைகளின் அனைத்து தருணங்களிலும் குறிப்பாக அவர்களின் துயரமான நேரங்களில் உடனிருந்து உறுதுணை புரிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் தடம் மாறாமல் தடம் பதிக்க அவர்களை உருவாக்கும் இறை கருவிகளாக எங்களை பயன்படுத்த உம் மகனிடத்தில் பரிந்துரைப்பீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. ஏய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேனே ஊரானாகிய சீமு. நீ எந்த ஊராக இருந்தால் எனக்கு என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா?
வா இங்கே, இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. 5ஆம் ஸ்தலம். சிரேன் ஒரு சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரமுள்ள சிலுவைகள் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதன் உயர்ந்த உதாரணம் சீமோன். தோழமை தோள் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் வகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரச சொற்கள் சராசரிகளுக்கு உள்ளது, பருக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலே விளையாடி போன உலகில் வசதி இருக்கிற போது உயிர்ப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் என்றாகிவிட்டது. காசு வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பலனை பாராமல் பணியை செய்தால் சீமோனை போல சிறக்கலாமே. சிலுவை பயணத்தில் சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல என்பதை உணரவும், ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்யவும், அனைவருக்கும் அன்பையும் ஆதரவையும் காட்டும் உங்கள் அன்பு சீடர்களாக எங்களை வாழச் செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். பெண்ணே, நெல். எங்கே போகிறாய்? இறைவனுக்கான அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அண்ணா, கைப்பாசிடம் கேட்டுப்பா. அவர்கள் சொல்வார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் உணவு பெற்ற ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகி நில். பெண் உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அழுகிறார். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மலர் போன்றும் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள். ஆண்டவரே, உமக்காக இந்த நிலை. 6ஆம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தூசு படிந்த கண்ணாடி போல் இயேசுவின் முகம். உலக அழுக்குகளின் அடையாளமாய் இயேசுவின் முகத்தில் இரத்தமும் வியர்வையும் இடம் பிடித்துக் கொள்கின்றன. முகத்தை மூடிக்கொள்கிற பிற்போக்கு சமுதாயத்தில் முகில் விடுத்து வெளிக்கிளம்பும் முற்போக்கு முழுமதியான இயேசுவின் முகத்தை துடைக்கும் பெண்ணிலவு வெரோனிகா. மண்ணுக்கு தருகிற மரியாதை கூட பெண்ணுக்கு தருவதில்லை. இறைவன் மீட்டிய சங்கீதத்தில் தாளம் தப்பிய ராகங்களா என்ற பெண்கள். பெண் இவள் தெய்வீகத்தை மானுடத்தில் மொழிபெயர்க்கிறவள். இவள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிற எரிமலை. பிழம்புகள் எழுந்தால் பிரபஞ்சம் தாங்காது. வெரோனிகா வரப்புகளை உடைத்த வரலாற்று நதி. கரைகளை பற்றி கவலைப்படாமல் பாய்ச்சல் சுவடுகளை பயணப்பாதை ஆக்கிக் கொண்டவர். பெண்களுக்கு வேலி போட நினைக்கும் போலிகளே, காற்றுக்கு கைவிலங்கு போட முடியாது. எமக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, வெரோனிகாவின் அன்பையும் துணிவையும் பாராட்டி அதற்கு நன்றியாக ஒரு திருமுகத்தை சிறு துணியில் பதித்து கொடுத்தவரே, வெரோனிகாவை போல உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை பிறரன்பு பணிகளின் மூலம் வெளிப்படுத்தவும்
உறவே பகைத்தாலும் ஊரே எதிர்த்தாலும் பயமின்றி நன்மை செய்யவும் உண்மையை சொல்லவும் ஆற்றல் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே நெஞ்சால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காயமும் அடைப்பும் இயேசுவை கீழே தள்ளிவிட்டன. சமூக மாற்றம் தேடுவோர் தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எழுகிறான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. இரண்டாம் முறை விழுந்துவிட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். தோல்விகள் தொடரும்போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாது என்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கல் சீவப்பட்ட சிங்கார கல்லால் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? உடல் வலுவிழந்து தரையில் விழுந்த இயேசுவே, எம்மை விழத்தாட்டும் காரணிகளை கண்டுணரவும், எமது பலவீனங்களை அறிந்து புரிந்து அதற்கு பலியாகாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், எம்மை எமது பலவீனங்களோடு நேசிப்பது போல பிறரையும் அவர்களது பலம் மற்றும் பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எமக்கு தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். இயேசுவே, நீதான் எங்கள் தலைவன். இந்த எருசலேம் நகரையும் ஓசானா பாட உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீர்படும் இந்த கொடிய வேலையை பார். என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, கொடூரமான காயங்களால் உன் உடல் முழுவதும் ரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உன்னை இந்த பாரமான சிலுவையில் அறந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். உங்களின் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை நிலத்திற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். எட்டாம் ஸ்தலம். எருசலேம் நகரில் இயேசுவுக்காக கண்ணீர் வலிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
வசப்படாத இதயத்தின் உணங்கள். எருசலேம் நகரத்து பெண்களின் உள்ளத்தில் உதயமாய் வெளிவெள்ளத்தில் நீச்சலடிக்கிற கருணையின் மொழியை காயப்பட்ட இயேசு கனிவோடு வாசிக்கிறார். அழுகைக்கு ஆறுதல் கூறுவது உண்டு, ஆனால் இங்கு அழுகையே ஆறுதலாக இருந்தது. கரிசனை கொண்ட ஆறுதல் எந்த வழியில் வந்தாலும் மனம் அதனை மோப்பம் பிடித்து விடுகிறது. ஆறுதல் துன்ப தடுப்பு அல்ல, துயரக்கடலில் துணை நிற்கிற தொடுப்பு. எருசலேம் பெண்களால் அழ மட்டுமே முடிந்தது. அழுகை ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டால் பெண்ணை பெருமை பெறும். பெண்ணே, நீ இனி கண்ணில் நீரெழுதி பார்க்காதே, அடிமைத்தனம் நீச்சல் கற்றுக்கொள்ளும். நீ விழிகளில் நெருப்புள்ள கற்றுக்கொள். எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, என்றும் எங்களுடைய வாழ்வையும் உயர்வையுமே எண்ணிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு உமது செயல் புது பார்வையை தருகிறது. எக்காலத்திலும் எச்சூழலிலும் எவ்வகையிலும் நாங்கள் பிறரை பயன்படுத்தாமல் இருக்கவும், முடியுமானால் அவர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்யவும் எங்களுக்கு தெளிந்த பார்வையையும் சக்தியையும் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நதி நடந்து போகிறது. குறுக்கே நிற்கும் மடல் வீடுகளையும் தடுக்க வரும் நாடல் நாற்றுகளையும் இடித்துக் கொண்டு இடம் பெறுகிறது. காலை குத்திய முன்னுக்காக பயணத்தை முத்தி போடுபவர் இலக்கு இடத்தை அடைய இயலாது. நீரோட்டமும் போராட்டமும் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். முயற்சியில் இல்லாவிட்டால் முயல்களும் ஆமையாகிவிடும். தடையில் இல்லாவிட்டால் வாழ்வே விரக்தியாகிவிடும். விதை விழாமல் மரம் கண்டுபிடிப்பதில்லை. லட்சியவாதி தடைகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதை எவ்விடத்தான் இயேசு விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்கிறார். மனிதர்களே, உங்களை வீழ்த்தும் ஆயுதங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். குடிப்பழக்கம், போதைப் பொருள், சூதாட்டம், ஊதாய்த்தனம், வெட்டி பேச்சு, உடற்கொலை, இவையெல்லாம் உங்களை வீழ்த்திட கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் விழுந்தவர்களை எழுப்பிவிட முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உண்டு. மூன்றாம் முறையாக விழுந்து எழுந்த இயேசுவே, எங்களுக்கு வரும் சோதனைகளை கண்டுணரவும், எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்து தெளியவும், சோதனைகளில் விழாமல் விழிப்புடன் இருக்கவும் நீரே எங்களுக்கு துணை புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆயக்கரைகளில் இன்னுடையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவமானங்களை சகித்துக் கொள்ளும் கலை. அவமானங்களை சகிக்க கற்றுக்கொண்டால் உலகமும் பிரச்சனைகளும் ஒரு பொருட்டே இல்லை. முண்டி, கசையடி, வசைமொழி இவை எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு அதிக வேதனையை உருவாக்கியது அவரது ஆடைகளை பறித்த போதுதான். ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆள் பாதி ஆடை பாதி என்கிறார்கள். கொலையை விட கொடியது அவமானம். அடுத்தவருக்கு அவமானம் நேர்ந்தால் தனது மானம் காக்கப்படும் என்று நினைப்பது ஒருவித மனநோய். இந்த மனநோயாளிகள் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி தமக்கு பெருமை சேர்க்க முயல்கிறார்கள். இயேசுவின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தியது அன்றைய அதிகார கூட்டம். இன்று ஆடையை கட்டி அவமானப்படுத்துகிறார்கள். வால் முளைத்த வதந்திகளை கால் முளைத்த கற்பனைகளால் கட்டி நேர்மையாளர்கள் மீது அணுகிறார்கள். கருவண்ட வருவதால் வெள்ளைச்சுவருக்கு சேதாரம் இல்லை. எச்சில் ஈரத்தினால் தங்கம் துருபிடிக்கப் போகிறது. அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இயேசுவே, தெரிந்தோ தெரியாமலோ நான் யாருடைய நற்பெயருக்காவது களங்கம் விளைவித்திருந்தால் என்னை மன்னியும். தலைக்குனியும் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரனே, அவமானப்படுத்தப்படும் ஒவ்வொரு பெண்ணும் என் சகோதரியே என்பதை உணர்ந்து பிறரது மேன்மையான மாண்புமிக்க வாழ்விற்கு என்னால் ஆன உதவிகளை செய்ய நல்ல மனதை தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எளியவர் ஏற்றம் பெற தன்னை எளியாக்கியவர் ஆணிகளால் அறைப்பட்டு நிற்கிறார். வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது. அமைதி புறாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொன்று விடுகிறது. வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முன்முடி மன்னன் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது. கண்ணுக்கு புலப்படாமல் உறுந்து போகிற எறும்புக்கு கூட வாழ்கிற உரிமை உண்டு. கருத்துக்களுக்கு மனத்துரைக்க இயலாதவர்கள் எப்போதும் நாடுவது வன்முறை. பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது என்கிற வன்முறை வாய்ப்பாட்டுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஆயுதம் தமிழ் எழுத்தில் மட்டும் போதும், வாழ்வில் வேண்டாம். வாழ்விக்கும் வான்மழை போதும், வாழ்வை குறைக்க குண்டுமழை வேண்டாம். வரியோரை வரியோர் வதைக்கலாம் என்கிற வக்கிர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த செம்மறியின் ரத்தத்தில் பூமி நம்மை சுத்தம் செய்து கொள்ளட்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்றும் நாங்கள் பலமுறை அறிந்தோ அறியாமலோ
பிறரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிறருக்கு எதிராக செய்யும் தவறுகள் உமக்கு எதிராகவே செய்கிறோம் என்பதை உணராமல் செய்கிறோம். எங்களது பார்வையை தெளிவுபடுத்தும். எத்தருணத்திலும் பிறரது முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் தடையாய் இல்லாது அவர்கள் வாழவும் வளரவும் எங்களாலான உதவிகளை செய்யவும் வரம் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தந்தை, தந்தை, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவருமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன், நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். நான் தானமாக இருக்கிறேன். யார் எங்கே குறித்த காடியை கரத்தானில் கொடுத்து ஈசோப்பு தனக்கு பொருத்தித்தார். இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம் மனித வாழ்வில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் மாற்றப்பட்டது. உடலில் பழுதான உறுப்புகளை மாற்றுகிற அளவிற்கு
அறிவியல் வளர்ந்திருக்கிறது. பிரிந்து போன உயிருக்கு பதிலாக மாற்று உயிர் பொருத்துகிற வித்தையை மனிதன் இன்னமும் கண்டிடவில்லை. உயிருக்கு மாற்று இல்லைதான். ஆனால் லட்சிய வீரர் உயிருக்கு மாற்றார், கொள்கையை நேசிக்கிறார். உயிரை பெற்று கொள்கையை வாங்குகிறார். சிலருக்கு சாவின் தள்ளுபடி வாழ்வாகவும், வாழ்வோ மலிவுகளை சாவாகவும் ஆகிவிட்டது. இயேசுவுக்கு உயிரை விட லட்சியம் பெரிதாக தெரிந்தது. ஆன்மாவை அசைக்கக்கூட முடியாது. கொள்கை உடையவர் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்வர். கோழைக்கு மரணம் தவணை முறையில் வருகிறது. வாழ்ந்த நாட்கள் அல்ல வரலாறு, வாழ்ந்த முறையே வரலாறு. 33 ஆண்டில் தன் மூச்சை முடித்துக் கொண்ட இயேசு 2000 ஆண்டுகளாய் இன்னமும் உயிர் வாழ்வது மரணம் அவரை வெற்றி கொள்ளவில்லை என்பதன் அர்த்தம் தானே. எமக்காய் சிலுவையில் உயிர் கொடுத்த இயேசுவே, நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு எதிராக தவறு செய்பவர்களை மன்னிக்கவும், அதன் மூலம் அவர்களை மனமாற்றி புது வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் அமைதியின் தூதுவர்களாகவும் எம்மை மாற்றுவீராக. ஆமென். உலகுக்கு உயிர் தந்த இறைமகனின் உயிரற்ற உடலுக்கு தாய் மடியில் மரியவள் இதயம் வாங்கியது. மீண்டதின் முடிவினை கண்டதனால் கடவுளே அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு உறவு, பூமி புரிந்து கொள்ள முடியாத உறவு. தொப்புள் கொடியில் தொடங்கிய பந்தம் முடிவே இல்லாமல் தொடர்கிறது. இந்த உறவுக்கு மட்டும்தான் முற்றுப்புள்ளி இருப்பதில்லை. மரித்த நிலையிலும் இயேசுவை மடியில் கிடத்துவது அன்னை மரியாவுக்கு ஆனந்தமாயிருந்தது. உயிரை காத்திட கொள்கைகளை விட்டுக் கொடுக்கும் கோழை மகனை இவர் பெறவில்லையே. வானத்து மடியில் கிடக்கும் நிலவை போல் இயேசு மரியாவின் மடியில் தலை சாய்ந்திருக்கிறார். அம்மாவின் மடிக்கு ஈடாக உலகில் எந்த இடமும் இல்லை. அவள் பாடுகிற தாராட்டுக்கு இணையான பாட்டை யாரும் இசைத்திட இயலாது. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதும், உலகில் நடமாடுகிற போதும் ஒன்றாகவே நினைத்து தன் நெஞ்சிலே சுமக்கிற பெருமாட்டி. அம்மாவை பிள்ளைகள் மறந்து போவார்கள். ஆனால் அம்மாவுக்கோ தூக்கத்திலும் கூட பிள்ளைகளின் நினைவே வெளிவாசல் ஓரம் விழித்திருக்கிறது. அவள் இரத்தத்தை பாலாக பருகிய குழந்தைகள் வயோதிக காலத்தில் அவளை ஒதுக்கி விடுகிறார்கள். மனைவி கணவனை விவாகரத்து செய்துவிடலாம். ஆனால் தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை உதறி விடுவதில்லை. அம்மா அவள் இரக்கத்தின் கவிதை. இதோ உன் தாய் என்று சிலுவையில் தொங்கிய போதும் பெற்ற தாயை எண்ணி மகனுக்குரிய கடமையை நிறைவேற்றிய இயேசுவே, நாங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எங்களின் அடித்தளமாகிய எங்கள் பெற்றோர்களை மறக்காமல் அவர்களுக்கு பிள்ளைகளுக்குரிய முறையில் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையினை செவ்வனை நிறைவேற்ற தேவையான ஆற்றலையும் வழிகளையும் உம் அன்னையின் வழியாக எமக்கு தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென்.
மறைவதை கண்டாய். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறை இது காரம் வழங்குகிற கல்வி இப்போ ஃபோன் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ஆறடி நிலப்பரப்பில் இல்லை, மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. உலகத்தை உள்ளம் கைக்குள் அடக்கியவர்களும் இங்கேதான் அடங்கி போகிறார். ஃபோன் எடுத்துக்கோங்க. உள்ளங்கை அளவிற்கு கூட உட்கார இடமில்லாமல் திருக்கோடியில் இருந்தவர்களும் இங்கேதான் இடம் பிடித்தார்கள். இந்த உலகம் வந்து போகிறவர்களின் யாத்திரை தரம். நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு செல்வம் சேர்ப்பதே வாழ்வென்று எண்ணியவர்கள் கல்லறைகளில் அடங்கி போனார்கள். நகைகளை இரவல் கல்லறையை இரவல் வாங்கியவர் இயேசு. தடாக தாமரை இலை ஒட்டாமல் ஓடுகிற தண்ணீர் துளிகளைப் போல வாழ்வுகளின் கல்லறைகளுக்கு கூட இருக்கும். கல்லறை கடைசி காட்சி. நாடகத்தை முடித்துக் கொண்டு யதார்த்த வாழ்வுக்கு திரும்புகிறவர்களை இந்த கடைசி காட்சி கட்டி போட முடியாது. முட்டை ஓட்டை எட்டி உரைத்துக் கொண்டு வெளியே எட்டி பார்க்கிற கோழி குஞ்சுக்கு ஓடு தேவையில்லையே. கரன்சி நோட்டுகளை எண்ணி பார்க்கும் சில மனிதர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒரு முறையேனும் எண்ணி பார்க்கிற நிலைக்கே வருவதில்லை. விரல்களை விற்று மோதிரம் வாங்கி பழகிவிட்ட இவர்கள் வீணைகளை கூட விறகாக்கி விடுகிறார்கள். மனிதர்களே, உங்கள் கல்லறைகளுக்கு கூட உயிர் துடிப்பு இருக்க வேண்டும். கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவே, உமது வெறுமையை தியானிக்கிற நாங்கள் விண்ணுலகமே எங்கள் தாய்நாடு என்பதை உணர்ந்து இவ்வுலக செல்வங்களை மட்டுமே சேர்ப்பவர்களாக இல்லாமல் என்றும் அழியாத, துருவடிக்காத, திருடர்கள் கண்ணமிட்டு திருட முடியாத விண்ணக செல்வங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு பற்றற்ற நல் உள்ளத்தினை தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். இருங்கடா அங்க நில்லுங்க. சுமையும்
சுவையாகும் திருவன் அழியாகும் ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது அன்பு இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அன்பு இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு பல்வேறு வகையில் உதவி செய்த நாளை சரியாக இரவு 11 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா வழிபாடு தொடங்கும். எனவே அனைவரும் நேரத்தோடு அழைக்கிறேன். தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். நோக்கி பற்றி கொண்டு அனைவரும் கொடுக்கப்படும். முதலில் இணைப்பை சார்ந்த வேலை காண வேண்டும் ஒதுக்கப்பட்டவர்கள் முதலில் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மற்றொரு பெற்றுக்கொள்ளலாம். அனைவரும் ஒதுக்கப்பட்ட கூச்சல் கொடுக்கப்படுகிறோம். எனவே யாரும் வந்து அதுக்கு இடம்பெறுமாறு உதவி சென்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் விரும்பிகள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் முதல்ல அப்படின்னு போங்க. எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு 10 பேர் பரவாயில்ல. அப்புறம் உட்காருங்க. திருப்பணி மக்கள்லாம் உட்காந்து இருக்கிற இடத்துல ஒரு 10 ஜெபமாலை சொல்லுங்க. ஆனால் மட்டும் ஒரு 10 நாளை சொல்லி விட்டுருங்க. எல்லாரும் போகிறது ஒரே இடத்துல போகிறேன்.